பிரச்சனை சாமி பிரச்சனை சாமின்னு ஒரு சாமியாரை பார்த்து கதறி அழுகிறேன். என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நான் கட்டிலுக்கு கீழே யாரோ உட்காந்துருக்குமே எனக்கு பயமாக இருக்குது. உடனே சாமி என்ன சொல்கிறாரு, சில பரிகாரங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணணும், ஒரு 25,000 ரெடி பண்ணி கொண்டு வா, உன் குணத்துக்காக தான் இது, இல்லைன்னா 50,000 வாங்குவேன் அப்படின்னு சாமி வந்து அனுப்பிச்சி விட்றாரு. சரி சாமி போய் புரட்டி எடுத்து வரேன்ட்டு போனவன் திரும்பி வரல. ஒரு 2 மாதம் கழித்து சாமி வந்து பிளாட்ஃபாரத்தில் பார்க்குறாரு ரோட்டில். என்னப்பா வரல? இல்லை, ஒரு அண்ணாச்சிட்ட கேட்டேன், அந்த அண்ணாச்சி என்ன சொன்னார், கட்டில் மடித்து ஓரமாக வச்சிரு, இல்லைன்னா விற்றுரு, ஒரு பாயை வாங்கி படுத்துக்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. அப்படி தான் செஞ்சேன். ஒரு 200 பாய் வாங்கினேன், படுத்தேன், தூங்கினேன், நல்ல தூக்கம் வருது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி அப்படிங்கிறான். இப்படி தான் நமக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து ரொம்ப சிம்பிளாக யோசித்தோம்னா, இது கதை தான், ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய பிரச்சனை நம்ம நினச்சிட்டு இருப்போம், அதை ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நன்றி.